சூப்பராக இது பாருங்க. கருவேப்பிலை நல்லா வெந்திருக்கு. சூப்பராக இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம நெத்திலி கருவாடு குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வாங்க, தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 4 வெங்காயம், 3 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கணும், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் பூண்டு, அதுக்கப்புறம் நெல்லிக்காய் சைஸில் புளி. ஓகேவா? இப்போ 150 கிராம் நெத்திலி கருவாடு வச்சுருக்கோம். சரிங்களா? கழுவி வச்சுருக்கோம். 4 தடவை சுத்தமாக கழுவணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சுடு தண்ணி அரை ஹவர் ஊற வச்சுடுங்க. சரிங்களா? இப்போது நம்ம கேஸை பற்ற வைப்போம். இப்போ 2 கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விடுங்க, அப்போ தான் கருவாட்டு குழம்புல நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த கருவாட்டு குழம்பு வீட்டில் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க, கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு எடுத்துருக்கோம், அரை டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கோம். இப்போ கடுகு ஃபஸ்ட்டு போடணும், அதுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சமாக போட்டுங்க. கடுகு போட்டு பொரிஞ்சிச்சு. இப்போது பூண்டு போடலாம். பாருங்க, பூண்டு இவ்வளோ தான் எடுத்துக்கணும். ஒரு 1.5 பூண்டு இருந்தால் போதும். பூண்டு லைட்டாக பொன்னிறமாக வந்தோடனே 2 பச்சை மிளகா போட்டுடலாம். 2 பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கு. அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டோன்னே நல்லா வதக்குங்க. அது கொஞ்சம் உப்பு போடுங்க. உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா வதக்கணும். அப்புறமா லைட்டாக மஞ்சத்தூள் போடுங்க. மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு 5 செகண்ட் வதக்குங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கணும். இதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம புளி தண்ணியை கரைச்சிக்கலாம். சரிங்களா? கரைச்சி வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கிட்டு நல்லா வதக்கணுங்க. நல்லா வதக்கினா தான் குழம்பு நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிட்டு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். மூடி வச்சா நல்லா வதங்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிச்சு. இந்த மாதிரி தான் வதங்கணும். இந்த மாதிரி வதங்கினா தான் நல்லா திக்காக இருக்கும். இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் போட்டுங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. சரிங்களா? இப்போ அந்த மிளகாத்தூளை கொஞ்சம் வதக்குங்க. வதங்கிட்டு 2 டம்ளர் தண்ணி விடலாம். தண்ணி விட்டுட்டு புளி ஊற்றி வைக்கலாம். புளி ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு டேஸ்ட்டு பாருங்கள். ஓகே, சூப்பராக இருக்குது. இப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுங்க. ஃபஸ்ட்டு உப்பு போட்டோம், இப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. இப்போ காரம் கம்மியாகுது, தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டுக்கிறேன். நீங்கள் காரம் கம்மியாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி போட்டுங்க. சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம கொதிக்கிட்டோம், மூடி வைக்கலாம் ஒரு 10 நிமிஷம். சரிங்களா? இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த டைமில் நம்ம கருவாடு போடுறோம். இந்த மாதிரி தான் இருக்கணும். திக்காக இருக்குது பாருங்கள். கருவாடு போட்டு 2 கிளறி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கருவாடு வேகட்டும். ஏன்னா ஏற்கனவே சுத்தண்ணில் நல்லா வெந்துச்சு. ஒரு 5 நிமிஷம் இப்போ வேகட்டும். ஓகேவா? இந்த மாதிரி தான் இருக்கணும். சூப்பராக இருக்குது பாருங்கள். கருவேப்பிலை நல்லா வெந்திருக்கு. இப்போ லாஸ்ட்டில் வந்து நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை போடுறோம். இது பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். பாய். இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிட்டு பார்க்கலாம். சூடாக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. சூப்பராக செமையாக இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு, இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.